Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப டேஸ்டான முறையில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சுண்டைக்காய் குழம்புலாம் நம்ம வீட்டில் அடிக்கடி செய்ய மாட்டோங்க. இதே மாதிரி ப்ரிப்பரேஷனில் ஒரு முறை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்பு செய்யணும்னு தோணும். அந்தளவுக்கு இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சுண்டைக்காய் குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்திருக்கோம். அதை இந்த மாதிரி ஒரு கல்லில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லா இடிக்க வேண்டாம். இந்த காய் இந்த மாதிரி ரெண்டாக கட்டாகிற அளவுக்கு நம்ம இடிச்சிட்டாலே கரெக்டாக இருக்கும். எல்லா காயும் அதே மாதிரி இடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்பில். அடுத்ததான் இன்றைக்கி நம்ம மண்பானையில் தாங்க குழம்பு செய்ய போகிறோம். இப்போ அதுலேயே ஒரு தாளிப்பையும் ரெடி பண்ணிடலாம். ஒரு மண்பானை வச்சுட்டு அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி வறுபட்டதுமே கூடவே 3/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகமும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த சுண்டைக்காய் குழம்பு சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த பாரம்பரிய சுவை அப்படியே இருக்குங்க. இப்போ கூடவே வெந்தயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திங்கனாலே போதும். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். இதோடவே 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது செய்கிறது பார்த்துட்டோம்னா ரொம்பவே சுலபம் தாங்க. குறைவான டைமில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இது செஞ்சு வச்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 3-4 நாள் ஆனாலும் இது கெடாது. சுண்ட நமக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருளெல்லாம் நல்லா வறுபட்டுருக்கு. அடுத்ததான் துருவிய தேங்காய் 1/2 மூடி அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன மூடியாக எடுத்திருக்கேன், அதனால் 1/2 மூடி சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் வரைக்கும் வதங்கினா போதும். இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. ஆறட்டும். ஆறுனது அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததாக இந்த அளவுக்கு புளி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நம்ம முன்னாடி வேணாலும் ஊற வச்சுக்கலாம். நமக்கு சீக்கிரம் ஊறி கிடைக்கணுன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சிடலாம். நல்லா இப்போது நம்ம ஒரு பானை அடுப்பில் வச்சுட்டு நம்ம குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. ஃபஸ்ட்டு பானை சூடானதையுமே இதுக்குள்ளார நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நிறைய தாராளமாக சேர்த்து செய்யும்போது இந்த சுண்டைக்காய் குழம்பு நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். அதனால் எண்ணெய் 5-6 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. இது நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது சூப்பராகவும் இருக்கும். நம்ம நார்மலான குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதுமே அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு. இது கூடவே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து விட்டுக்கோங்க. அதிகமாக சேர்க்க வேணாம். வெந்தயம் செவந்ததையும் சீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஒரு கொத்தளவுக்கு கறிவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் பூண்டு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-12 பல் பூண்டு உள்ளார சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கட்டும். அடுத்ததாக இதில் நம்ம சின்ன வெங்காயம் தோல் உரித்து வச்சது உள்ளே சேர்த்துக்கலாம். நான் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25-30 வரைக்கும் சின்ன வெங்காயம் உள்ளே சேர்த்துருக்கேங்க. நிறைய சின்ன வெங்காயம் சேர்க்கும்போதும் நமக்கு இந்த குழம்பு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்குங்க. இது எல்லாமே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இருக்கட்டும். அப்படியே ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டுங்க. அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டைக்காயை எடுத்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு தட்டி வச்சுருக்கோம். எடுத்து வச்சுருக்க 1 கப் சுண்டைக்காயை உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி கிடைக்கணும் நமக்கு.
இந்த சுண்டைக்காயெல்லாம் வந்து சிலருக்கு பிடிக்காதுங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் குழம்பு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேர்த்துருக்க எண்ணெயில் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம சுண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா அது 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி எண்ணெயில் இது நல்லா வதங்கும் போது நமக்கு அந்த சுண்டைக்காயில் இருக்கிற கசப்பு சுவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நீங்கிரும். நம்ம வீட்டில் ஒரே மாதிரி குழம்பு செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வதக்கணும் இல்லைங்களா, அதை எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பேஸ்ட் நமக்கு ரெடியாக இருக்குது, அப்படியே இருக்கட்டும். இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா சுண்டைக்காயும் நல்லா வதங்கிட்டுருக்கு. இது கூடவே நம்ம இப்போ தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளி பழமாக 1 சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த தக்காளி பழமும் நல்லா நமக்கு வதங்கி கிடைக்கட்டும். இப்போ பார்த்துட்டோம்னா இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் எடுத்து உள்ளார சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நம்ம முதல்ல தாளிப்பு ரெடி பண்ணும்போது வரமிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அப்போ சேர்க்கும் போது நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறையாக மிளகாய் சேர்த்துக்கலாங்க. நமக்கு குழம்பு நல்லா காரமாக வேணும் அப்படின்னா இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த புளி தண்ணியும் உள்ளே சேர்த்துட்டு வேணும்னா கொஞ்சோண்டு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாங்க. நமக்கு இந்த சுண்டைக்காய் குழம்புலாம் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சா நல்லா இருக்காதுங்க. ஓரளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதுவும் இந்த மாதிரி நம்ம மண்பானையில் இந்த சுண்டைக்காய் குழம்பு செய்யும்போது நமக்கு இது ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டை கொடுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நமக்கு சுண்டி கிடைக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு இருந்ததை விட நல்லாவே சுண்டிருக்கு. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரும்பு சர்க்கரை உள்ளே சேர்த்துக்கோங்க. இல்லை வெல்லம் கூட நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த டேஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சேர்க்குறோங்க. நம்ம வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா இந்த குழம்பு சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வர விடுங்க. இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப அருமையான சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்டாலும் நமக்கு ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த குழம்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சுண்டைக்காய் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி இதை செஞ்சு பார்த்துருங்க. செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சுண்டைக்காய் குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.